இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க மாமா, என்னாச்சு? என்னத்தம்மா சொல்றது? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எல்லாமே நமக்கு எதிராக நடந்துட்டு இருக்குமா. நம்ம என்னமோ மாட்ட போறது உறுதிதாம்மா. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என்னாச்சு? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீ சொன்ன மாதிரியே அருள் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சேன். பெரியப்பா ரூம்ல இருக்கிற டூத்பேஸ்ட்ல விஷத்தை கலக்கணும்னா பெரியப்பா ரூம்குள்ள போற அளவுக்கு அவன் நம்ம வீட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா இருக்கணும். ஈபிக்காரன், கொரியர்காரன் இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வரைக்கும் கண்டிப்பா வர முடியாது. அப்ப வீட்டுக்குள்ள வரணும்னா பால்காரன் பால் ஊத்த வரலாம், அதை விட்டா பூக்காரி வரலாம். நம்ம சிசிடிவில பார்த்த எல்லாரையும் போய் விசாரிப்போம். அப்படி விசாரிச்சாவது பெரியப்பாக்கு யாரு இப்படி பண்ணதுன்னு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். சரி, போய் விசாரிப்போம். அருள் ஒரு 4 பேரை சந்தேகப்பட்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறான். அதுல உன்னோட பேரு இருக்குமா? அருள் இங்க வந்துட்டான், நான் கூப்பிடுறேன் மாமா. கனகா இருமா, அட போன வைக்கிறாதம்மா, சொல்றத கேளு. ஏம்மா கனகா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது பூ கட்டிட்டு இருந்தேன். அம்மா, ஏன் இவ்வளவு வேர்க்குது? என்ன பார்த்தா பயமா இருக்கா என்ன? பயமா? உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெயில் காலம்ல, அதான் கொஞ்சம் வேர்க்குது, வேற ஒண்ணும் இல்ல. வேர்க்குதுன்னா ஃபேன் தான் இருக்கு, ஃபேன் போட்டுக்க வேண்டியதுதானே? ஃபேன் போட்டா உதிரி பூலாம் பறக்க ஆரம்பிச்சிரும்ல. பூவெல்லாம் பறக்க கூடாதுன்னு தான் ஃபேன் போடல. தோ இப்ப போடுறேன். என்ன அருள், திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்க? ஏன் வரக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீலாம் என் வீட்டுக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதான் கேட்டேன். நீங்க கேக்குறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ காஃபி எதுவும் தர மாட்டீங்களா? தரேன். போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாங்க, போங்க. ஐயோ, பயந்த மாதிரியே வீட்டுல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தேடுறானே இவன். அருள், உனக்கு என்ன மாதிரி டீ வேணும்? நீங்க விஷம் மாதிரி டீ போட்டா கூட எனக்கு ஓகே தான். என்ன இப்படி சொல்றேன்னு பயந்துட்டீங்களா? நீங்க எப்படி டீ போட்டாலும் எனக்கு ஓகேன்னு சொன்னேன். சரி, ஏன் நீ நின்னுட்டே இருக்க? உட்காரலாமே. இல்ல இல்ல, இருக்கட்டும். முதல் முறையா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க டீ போட்டு கொண்டு வர வரைக்கும் நான் அப்படியே சும்மா உங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க உள்ள போங்க, போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க, போங்க. நான் போறேன். ஆனா வீட்டுல சுத்தி பார்க்க என்ன இருக்கு? நானே ஒன்னும் இல்லாதவ. ஒண்ணும் இல்லைன்னா எதுக்கு தயங்குறீங்க? வீட்டுல தப்பா எதுவும் இல்லைல்ல? தப்பாவா? தப்பா என்ன இருக்க போகுது? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காம போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. போட்டு தரேன். எப்படி இவனுக்கு ஏன் மேல சந்தேகம் வந்துச்சு? எப்படியாவது இவனுக்கு சீக்கிரம் டீ போட்டு கொடுத்து இவனை வீட்டை விட்டு அனுப்பிடணும், இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன்.
அருளு இந்தா. என் வீட்ல ஏதாவது தேடுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுல நான் என்ன தேட போறேன்? ஆனா சின்ன வீடா இருந்தாலும் வீடு நல்லாதான் இருக்கு. ஐயோ, பாம்பு விஷ பாட்டில் அங்கதான் இருக்கு. அத பாத்திரக்கூடாதே. நான் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன். நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, நீங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ம். ம். இது சுந்தரத்தை படுத்த படுக்கையாக்க நான் விஷம் கலந்த பேஸ்ட் ஆச்சே. இதுல உள்ள பேஸ்ட் எடுத்து நீங்க உங்க பல்லு விளக்கணும். இந்த பேஸ்ட்ல விஷம் கலந்தது கனகாவா இருந்தா, இதுல விஷம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கனகா பல்லு விளக்க மாட்டா, நம்ம கிட்ட மாட்டிக்குவா. அப்படி கனகா விளக்கலன்னா இந்த பேஸ்ட்ல நான் பல்லு விளக்குனா நானும் அந்த ஆளு மாதிரியே கை கால் இழுத்துக்கிட்டு படுத்துருவேனே. பேஸ்ட் கொடுங்க. கொடுங்க. இவன் என்னையே பார்த்துட்டு இருந்தா கத்தி எடுத்து குத்தும் போது என் கையை பிடிச்சிருவானே, என்ன செய்யறது? விளக்குங்க. வேண்டாம், நிறுத்துங்க. வேணாமா? இவ்வளவு நேரம் பல்ல விளக்கு விளக்குன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னமோ வேண்டாங்கிற. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த காரணம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். இவளும் இல்ல, அப்போ வேற யாரா இருக்கும்? நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்சிட்டேன். சரி, நான் வரேன்.